நாங்க ஏற்கனவே கொடுத்த தண்ணி கடல்ல போய் கலந்துருக்குங்கிறார். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஒரு நதியிலிருந்து வருகிற தண்ணீர் கடலிலே கலப்பதில் பிழை இல்லை. புரியுதுங்களா? அது இயற்கை, அதுதான் இயற்கை. கடல்ல தான் கலக்கணும். தீர்ப்பு என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்க சொல்ற இந்த விஷயத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தாங்கம்மா நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் படிச்சு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுட்டு தான் கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, ஒரு மேல் இருக்கிற மாநிலம், மேலை மாநிலத்திலிருந்து ஒரு ஒரு ஆறு வந்து ஒரு நதி வந்து கீழே மாநிலங்களை நோக்கி வருகிறது என்று சொன்னால், அதில் இடையிலே அணையை கட்டி அடுத்த மாநிலத்திற்கு தண்ணீர் போகாமல் தடுப்பதற்கு உரிமை இல்லை. புரியுதுங்களா? கடைசியாக இருக்கிற மாநிலம் என்ன செய்யுது என்பது பிரச்சனையே இல்லை, தீர்ப்பு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க அணை கட்டலாம், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அணை விட்டுலாம். எனக்கு கடைமடை வரைக்கும் தண்ணி வந்து சேர்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. எனக்கு ஓராண்டுக்கு கடைமடை வரைக்கும் தண்ணி வந்துருது, 2ஆம் ஆண்டு எனக்கு கடைமடைக்கு தண்ணியே வர்றதில்லை. நான் அணை கட்டி என்ன பண்றது? இப்ப எனக்கு தேவைன்னா நான் அணை கட்டுறேன், கட்டல. இப்ப பிரச்சனை அதுவா? பிரச்சனை எனக்கு உள்ள வர்ற தண்ணிங்கிறதா பிரச்சனை. இப்ப நீ அதை எதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க? நான் இப்ப திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு வைங்க, ஏன் ஊருக்கு தண்ணியே வரல, எனக்கு வேணும். அது நாங்கள் பேசுகிற இன்டர்னல் பிரச்சனை. அது நம்ம பேசலாம், உட்காந்து பேசலாம். விஜய் வரட்டும், பேசுவோம். விஜய் கட்டுட்டோம். நான் என்ன கேட்குறேன், வர வேண்டிய உரிமைக்கு இருக்கிற தண்ணீர் வரலையா? அதுக்கு பதில் சொல்றதுக்கு வழி இல்லாம இப்படி ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்கிறீங்க. முதல்ல மேகதாதுல அணை கட்டுவதற்கான தடுப்பை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதுவல்லவா பிரதான பிரச்சனை. தண்ணி முதல்ல வரணும் இல்ல அங்கிருந்து.